அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து வந்துடும். ஸோ மேயில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்தில் உங்களால் வந்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம், ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3+1 அப்படின்னு பிரிக்கிறத விட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்ச்சில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் முடிங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் சரியாக உங்களுக்கு 6 மந்த் வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5+1 அடிஷ்னலாக வந்து 2 மாதம் கிடைக்கிது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சராக அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஓகேங்களா? இப்போ மார்ச்சில் போகிறோம், நீங்கள் ஏப்ரலில் பார்க்குறீங்க, மேல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 டெஸ்ட் இருக்குங்க. 25 டெஸ்ட் இருக்கும். இந்த 25 டெஸ்ட்டுமே நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் 2 விதமாக எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து எழுதிக்கலாம். அதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆன்லைன் அண்டு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஆன்லைன் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 1, 2, 3, 4னு பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. ஓகே, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜிகே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 30 கொஸ்டின், இதில் வந்து 110 கொஸ்டின், இதில் வந்து 30 கொஸ்டின், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின், டோட்டலாக வந்து 180 கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் வந்து நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கலாம். தமிழ் எழுதிக்கலாம், மேஜர் எழுதிக்கலாம், சைக்காலஜி எழுதிக்கலாம், ஜிகே எழுதிக்கலாம். எல்லாம் கம்பைன் பண்ணி 180 மார்க் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழுக்க தமிழ் மீடியம் மட்டும் தான். அந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும் தான், இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுங்க, தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பர் கால் பண்ணுங்க. 9952563892. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஓகே, 2000 ரூபா. நீங்கள் இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ சொல்லிட்டேன், 25 டெஸ்ட்டு ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட்டு. ஆன்லைனில் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் வந்து எவ்வளவு, ஓகேங்களா, 42வது ரேங்கு இல்லை 6வது ரேங்க், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆனது விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமாகவும், நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் வேறு வெளியே இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பெல்லாம் கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? மொத்தம் வந்து 25 டெஸ்ட் ஆகணும்னா இந்த 25 டெஸ்ட் நாங்கள் எப்படி பிரிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 10 பாடம் இருக்குங்க, 10 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 டெஸ்ட்டு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20 டெஸ்ட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட், இதில் வந்து 2 டெஸ்ட்டுங்க. மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் வருங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எழுதக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின் எழுதுவீங்க. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு 1 ஆரம்பித்து டெஸ்ட்டு 25 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே 180 மார்க் அப்படிங்கிற பேசிக் தான் நடக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4500 கொஸ்டின் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, 4500 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. மேஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனுக்கு கிட்டத்தட்ட 250 கொஸ்டினுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாங்கள் எடுக்கிற கொஸ்டின் இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்போம். இதை தாண்டி எந்த கொஸ்டின் வராது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஜி டீச்சராக ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் சரி இதே நம்பரை கால் பண்ணி கேளுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். ஓகேங்களா? இதுக்கான இந்த நம்பருக்கு வந்து சப்போஸ் வந்து டெஸ்ட் பேஜை பற்றி நீங்கள் ஸ்டடி பிளான் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், ஓகே, சாம்பிள் கொஸ்டின் பார்க்கணும், ஓகே, இது மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்
பிஜிடிஆர்பி ஸ்டடி பிளான் அப்படின்னா ஸ்டடி பிளான் அனுப்பி விட்டுருது நம்மளது. ஓகேங்களா? அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த கொஸ்டின் அனுப்பிடுவேன். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட் தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொன்று வந்து கம்பேரிஷன் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கம்பேரிஷன் இருக்குது, நீங்கள் எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1க்கு வந்து 40 மார்க் அப்படின்னா இதுமாரி கிராஃப் காமிக்கும். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிராஃப் காமிக்கும். டெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 120 மார்க் அப்படின்னா இது மாதிரி கிராஃப் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மார்க்கை நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதேமாரி தப்பான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதுமாரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இது மாதிரி கொஸ்டின் நம்பர் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரெட் கலர் காமிக்கும். ஸோ அந்த ரெட் கலர் கொஸ்டின் வந்து தப்பு. நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.